எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நேற்று ஒரு அற்புதமான கீரையை பற்றி பார்த்தோம், குறிஞ்சா கீரை அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம இன்னொரு அற்புதமான கீரையை பற்றி பார்க்க போகிறோம், முடக்கத்தான் கீரை. இப்போ நம்ம வீட்டிலலாம் கதவு இருக்குங்க. இந்த கதவை நம்ம திறந்து திறந்து சாத்துறோம். ஸோ இப்படி நம்ம கதவை திறந்து சாத்துறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஹிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது திறந்து திறந்து மூடணும். ஸோ இந்த ஹிஞ்சஸ் நல்லா வேலை செய்யணுன்னாவே நம்ம அடிக்கடி இந்த ஹிஞ்சஸ் பகுதியில் கிரீஸ் போட வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் அது ஸ்மூத்தாக திறந்து மூடும். இந்த கதவு, ஒரு கதவை திறந்து மூடணும்னாலே கிரீஸ் போட வேண்டியிருக்கு. அப்போ நம்ம மூட்டை பற்றி யோசிச்சு பாருங்க. நம்ம மூட்டை எப்பவுமே திறந்து திறந்து மூடுற மாதிரி மூமெண்ட்ல இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம கால் மூட்டுக்கள்லாம், எல்லா மூட்டுகளுமே ஒரு மூமெண்ட்ல இருக்கு. முக்கியமாக கால் மூட்டுகள் இந்த அளவுக்கு மூமெண்ட்ல இருக்கும்போது ஸோ இந்த இடத்துல என்ன கிரீஸ் போடுறோம் நம்ம? இந்த இடத்துல இயற்கையாகவே சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம், ஜெல் போன்ற திரவங்கள், கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வு பகுதி, இதெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல மூமெண்ட் ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கு. ஆனா எப்படி நான் முன்னாடி காமிச்ச மாதிரி கதவுல ஒரு ஸ்டேஜ்ல கிரீஸ் குறைஞ்சு போகும்போது டர்ரு புர்ன்னு சத்தம் கேட்குது, ஸ்டக் ஆகுது, கதவை திறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி இந்த மூட்டு ஜாயிண்ட்டுமே ஒரு ஸ்டேஜ்ல வயசு அதிகமாக அதிகமாக வியர் அண்ட் டியர் அப்படிங்கிற வகையில திருப்பி திருப்பி உபயோகப்படுத்தப்பட்டு ஈஸியா டேமேஜுக்கு உள்ளாகுது. அந்த டேமேஜ் மெயினாக எதனால் ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, அந்த நீர் குறைஞ்சி அந்த ஜவ்வு பகுதியில் டேமேஜ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்க அணுக்கள். அந்த வீக்க அணுக்கள் இன்ஃப்ளமேஷன் இல்லைன்னா நம்ம ஜாயிண்ட் இன்னும் ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அந்த வீக்க அணுக்களை குறைக்கக்கூடியது தான் இந்த முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முடக்கத்தான் கீரையோட இந்த காய் பார்த்தீங்கன்னா, இதை அமுக்கணும்னா பட்டாசு மாதிரி பட்டு பட்டுன்னு உடையிறதுனால இது பட்டாசு காய் அப்படின்னும் சின்ன பசங்க சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பலூன் வைன் அப்படின்னும் கார்டியோஸ்பெர்மம் ஹாலிகாபம் அப்படின்னும் அழைக்கப்படுறது இந்த முடக்கத்தான் கீரை. ஆனா இந்த காய் மட்டும் இல்ல, இந்த இலைகள் முழுசா வேர் வரைக்கும் தண்டு பகுதி எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இதை தனியா வளர்க்கணுங்கிற தேவையும் இல்லை. ரோடு சைடு ஒரு களை செடி மாதிரி படர்ந்து தானா வளரக்கூடிய ஒரு தாவரம். ஆனா இதுக்கு இவ்வளவு மருத்துவ குணங்கள் உண்டு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமூட்டும் விஷயம். முடக்கத்தானோட பயன்களை நம்ம சொல்ல போறோம், எப்படி பயன்படுத்தலாங்கிறது. அதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒன்று உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இது ஜேர்னல் ஆஃப் எத்னோ பார்மகாலஜி அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இதழில் வெளிவந்த ஒரு கட்டுரை. இந்த இதழில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. இந்த ரிசல்ட்ஸில் தான் மெயினாக குளோரோஜெனிக் ஆசிட், காஃபிக், குமாரிக், ஃப்ளாவனாய்ட், குளோக்கசைடு நிறைய விஷயங்கள் இதில் இருக்கிறதாகவும், நிறைய பண்புகள், மருத்துவ பண்புகள் இது கொண்டதாகவும் இருக்குங்கிறது நிறைய ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது. இதை ரொம்ப டீப்பா என்னென்ன கெமிக்கல் இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க சொல்ல போறதில்ல, அது உங்களுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் ரெஃபரன்ஸ்க்கு கீழே படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்க லிங்க் கொடுக்குறேன். என்னோட சேனல் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இது ஒரு உணவு முறையா இந்த மருத்துவ பண்புகள் கொண்ட தாவரங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் துவையல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது முடக்கத்தான். நேற்று நான் பேசின குறிஞ்சா கீரை கூட இந்த அளவுக்கு பரவலான பயன்பாட்டில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் முடக்கத்தானுக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கு. நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க அவங்க உணவு முறையில். ஸோ இதை இப்படி சாப்பிட்டுட்டு வரதன் மூலமா நம்ம உடம்புல வீக்க அணுக்கள் குறையுது, மூட்டு வலிகள் குறையுதுன்னு சொல்லியிருக்கேன். ஈவன் மற்ற மருத்துவ முறைகளில் இதோட இலைகளை எடுத்து அரைச்சி விளக்கெண்ணையோட வதக்கி அதை கட்டி வரதுனாலையும், மூட்டு பகுதியில் கட்டி மேற்புறமா அப்ளை பண்ணாலும் வலி குறையிற ஒரு மருத்துவ முறை இருக்கு. அதுக்கு நிறைய எவிடன்ஸும் இருக்கு. மூட்டு வலிகளை உள்ளார போய் குறைக்கிறது மட்டும் இல்ல, வெளியே அப்ளை பண்ணும்போதே இந்த முடக்கத்தான் இலைகளுக்கு இந்த மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய அனால்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி உண்டு. இன்னொன்னு ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதுக்குள்ள நான் போக விரும்பல, யாராவது ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வம்பா போயிடும். தோள்கள் மேல அப்ளை பண்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் நீங்க சொல்றேன். மூணாவது, ரத்தத்துல யூரிக் ஆசிட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த மாதிரி முடக்கத்தான நம்ம அடிக்கடி உணவு முறையில் சேர்த்துக்கும் போது இந்த கவுட் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. அது கால் மூட்டுகள்ல எல்லாம் அதிகமா வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ரத்தத்துல யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது அதை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த முடக்கத்தான் இலைகளுக்கு உண்டு. மிக எளிமையாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த முடக்கத்தானை நம்ம துவையல், தோசை அப்படின்னு பெரிய லெவல்ல செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. நேற்று நான் காமிச்ச மாதிரி குறிஞ்சா கீரை எப்படி ஒரு டீ மாதிரி இலைகளை கொதிக்க வச்சு பருகலாம் அப்படின்னு சொல்லணும், அதே மெத்தடை இதுக்கும் பயன்படுத்தலாம். தாராளமாக முடக்கத்தான் இலைகளை கொதிக்க வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், கொஞ்சம் தேன் லைட்டாக ஆட் பண்ணிட்டு குடிச்சோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இதுக்குமே இதில் இருக்கக்கூடிய பல்வேறு
பல்வேறு கெமிக்கல்கள் காரணம். அந்த டீடைல்ஸ்குள்ள மட்டும் நான் போகல. உங்களுக்கு அது போர் அடிக்குங்கிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நான் அவாய்ட் பண்ணி இதோட நன்மைகளை மட்டும் வரிசையா சொல்லிக்கிட்டு வரேன். அடுத்து 4வது விஷயம், இந்த முடக்கத்தான் இலைகள்ங்கிறது இருமலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா வந்து பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. பட் அட் த சேம் டைம் இதை வந்து நான் பொடியாக்கி இதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் போக முடியாது இல்லையா. இருந்தாலும் இதற்கு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறது மட்டும் சொல்லிக்கிறேன், இருமலை குறைக்கிறதுல. 5வதா, நார்மலாவே நம்ம உடம்புல காயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம முடக்கத்தான் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த காயங்கள் புண்கள் சீக்கிரமா குணமாகறதுக்கு உதவுது. 6வது, விலங்குகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல, இப்ப எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில முடக்கத்தான் உடம்புல டெஸ்டோஸ்டிரான் அளவுகளை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றதா தெரிய வருது. இந்த முடக்கத்தான நான் ஏற்கனவே சொன்ன உணவு முறையில நம்ம பயன்படுத்த பழகிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா அடிக்கடி நம்ம அந்த உணவுல சேர்த்துக்குவோம். நேற்று நான் சொன்ன இதே ரெசிபி மெத்தட் முடக்கத்தான் கீரை டீயாவும் பருகலாம், இல்ல முடக்கத்தான் கீரையை சூப்பாவும் வச்சு குடிக்கலாம். நேற்று நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். அந்த முடக்கத்தான் இலையை கொதிக்க வைக்கும் போது சூப்புக்கு தேவையான விஷயங்களை அதுல சேர்த்துட்டோம் அப்படின்னு வைங்க. பூண்டு, வெங்காயம், மிளகு, சீரகம், மஞ்சத்தூள் போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பா மாறிடுது முடக்கத்தான் கீரை சூப். இந்த முடக்கத்தான் கீரை சூப் ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில வாக்கிங் போயிட்டு குடிச்சிடலாம். ஒரு 50 ml அப்படிங்கிற அளவுல குறைவான அளவுல குடிக்கலாம். ஈவன் அந்த சூப்பை வடிகட்டின அப்புறம் இருக்கக்கூடிய அந்த இலைகளை வச்சு நம்ம முடக்கத்தான் கீரை துவையல் கூட செய்யலாம். துவையல் செய்முறை எப்பவுமே நம்ம மற்ற துவையல்லாம் எப்படி செய்யறோம் அதே மாதிரிதாங்க இதுல நீங்க துவையல் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இந்த முடக்கத்தான் கீரை குறித்த பயன்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.